இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 18. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததும் என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரியாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இதில் என்னென்னா நம்ம பார்க்க போகிறதுன்னா, ஐஸ்வர்யத்திற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்ன்றதை பார்க்க போகிறது இல்லை, பலனை உனக்கு கொடுக்கிறவர் அதை பார்க்க போகிறோம். பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் கர்த்தர்கிட்ட வல்லமை தேவனுடையது. ஒரு வசனத்தை பார்க்குறோம், அதில் சங்கீதத்தில் எழுதியிருக்கிற மாதிரி வல்லமை தேவனுடையது. அது கர்த்தர் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாரு? துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேத வாசிக்கும் போது கொடுக்குறாரு. இதில் முக்கியமாக ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பின்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அது பாருங்க, முக்கியமாக உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 18ஆம் அதிகாரம் வசனத்தில் முதல் பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இதில் பொறுத்திருக்கு என்னன்னா, கர்த்தரை நீங்கள் மறவாமலும் நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்காது. முதல்ல அதிகமாக நினைப்பீங்க, உற்சாகம் இருக்கும், ஒரு ஆதியின் அன்பு இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த ஆதியின் அன்பை விட்டு விலகி போயிடும். அது எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் சில பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னே தெரியாது, ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது. அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்பட துவங்குறீங்க. அன்றைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே முழுமையான ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சில்ல. உங்கள் ரட்சிப்பின் பயணம், மோட்ச பயணம் அன்றைக்கி துவங்குது. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனத்தை வாசிக்க ஜெபிக்க ஆலயத்துக்கு போக போக, அதாவது சிலுவையில் ஒரு நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக பிரிந்தது. ஒரு நிமிஷம். வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இது வசனம் எங்க இருக்குன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51, மத்தேயு சாப்டர் 28 verse number 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. என்ன சொல்கிறேன்னா, அந்த பழைய ஏற்பாடு ஆலயத்தை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வாங்க. தேவனுக்கும் நம்மளுக்கும் இடையில் ஒரு திரைச்சீலை இருக்குது, ஒரே ஒரு திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலை தான் தேவனையும் நம்மளையும் பிரித்து வச்சிருக்கு, தேவ சமூகத்தையும் நம்மளையும் பிரித்து வச்சிருக்கு. நீங்கள் ஜெபிக்க வேதம் வாசிக்க ஒரு குறிப்பிட்ட அந்த நிறைவு வரும்போது அதை தான் அபிஷேகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்போ பெறுறீங்கன்னா, அதாவது அந்த அபிஷேகத்தை பெறும்போது தான் பெறுறீங்க. அதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெறலைன்னு சொல்லலை, நான் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லலை. நான் அன்னைக்கு பெற்றுக்கொள்ள தொடங்குறீங்க. ரிசீவ் பண்ணுற ரேஷியோ கம்மியாக இருக்குது, ரிசீவ் பண்ணுற குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. உங்களுடைய பாத்திரம் அப்போ தான் நிரம்பப்பட்டு வருது, நிரம்பி வழிகிற அனுபவத்தில் இல்லை. உங்கள் பாத்திரம் நிரம்ப ஆரம்பிக்குது. நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாச அறிக்கையை சொல்லி ஏற்றுக்கிற போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் பாத்திரம் நிரம்ப ஆரம்பிக்குது. அதாவது பவுலடிகள் சொல்கிற மாதிரி, நீங்களே அந்த தேவாலயம், அதாவது முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் சொல்லியிருக்காரு. அந்த பிந்தின ஆலயம் எதுன்னா நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் தேவாலயம். நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க, இருந்தாலும் நீங்கள் தான் அந்த ஆலயம்.
தேவன் வாசம் செய்கிற ஆலயம். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு திரை இருக்கு. அதாவது அந்த உங்க தேவாலயத்தில், அந்த தேவாலயத்தில் எப்படி மேலிருந்து கீழாக ஒரு திரை இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த மேல இருக்கிற அந்த திரை மேலே அது கிழிந்து ரெண்டாக பிரியணும். அந்த மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இந்த அனுபவம் கிடைக்கும். அதாவது வசனத்தை வாசிக்க ஆலயத்துக்கு போக போக ஒரு நாள், தேவன் குறித்த ஒரு நாள், தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கொடுத்துருக்குறாரு. இந்த ஒவ்வொரு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நாள் இருக்கும். எதுவும் இதில் கணக்கெல்லாம் கிடையாது. ஏதோ அதிர்ஷ்டமோ இது இவங்களுக்கு தான் நடக்குமோ, இவங்களுக்கு நடக்காததோ, ஏதோ இல்லை ஊழியக்காரருக்கு நடக்கும், இல்லை விசுவாசிக்கு நடக்காதுன்னு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிற அனுபவம் இது. அந்த மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, 27:51 வாசிக்கிற மாதிரி, 27:51 வாசிக்கிற மாதிரி, அதான் 27:51. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இதில் என்னென்னா, உங்கள் சரீரத்திலையும் சரீரமான ஆலயத்திலையும் ஒரு திரை மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த திரை மேலே கிழியணும். அப்போ தான் அந்த அனுபவத்துக்கு மேலே நீங்கள் கடந்து போக முடியும். அணியிலிருந்து தான் நீங்கள் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, நினைப்பு மறைப்புன்னா தேவனை நினைக்காம உலக காரியங்களை நினைக்க வைக்கிற மாதிரி பிசாசு பண்ணுவான். பிசாசு மனிதர்களை கொண்டும் பண்ணுவான், தானாகவும் பண்ணுவான். எல்லா வகையிலையும் சினிமா, டிவி, மொபைல், இந்த மாதிரியான எல்லா காரியங்கள்லையும் தேவனை மறக்க செய்கிற காலம். தேவன் அற்றவர்களாக உங்களை ஆக்குவான். தேவன் அற்றவர்களாக உங்களை எப்படி ஆக்குறான்னா, வசனம் இருக்கும், தேவன் அற்றவர்களாக உங்களை ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். என்னை தேவன் அற்றவர்களாக ஆக்குறாங்கன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும் பைபிளில். அந்த தேவன் அற்றவர்களை எப்படி ஆக்குறாங்கன்னா, தேவனை பற்றிய நினைப்பற்றவர்களாக ஆக்குறாங்க. தேவனை பற்றிய நினைப்பற்றிட்டாலே, அந்த நினைப்பு மறைஞ்சாலே இருளின் காரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். தேவனை மறந்தாலே அந்த பலன் உங்களை விட்டு விலகிடும். தேவனை மறக்க என்ன ஆகுன்னா, நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க. அப்புறம் முழுவதுமாக மறைஞ்சிட்டு உங்களுக்கு காரியம் உள்ளால் நிரப்பப்பட்டுருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்போது தான் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேறி இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த மோட்ச பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பின் பயணத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்திருக்கீங்க. 29ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். இது எதை பற்றினா, கர்த்தரின் சத்தத்தை குறித்த சங்கீதம். இதில் பார்த்தீங்கன்னா 7 தடவை கர்த்தரினுடைய சத்தம்ன்ற வார்த்தை வரும். அதாவது 3ஆவது வசனம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. அடுத்து, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அடுத்து, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அடுத்து, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அடுத்து, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அடுத்து, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இன்னும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம். மன்னிக்குவோம். ஒரே நிமிஷம். 7 இடத்துல இந்த வசனம் வரும். எந்த வசனம் சொல்லிடுறேன், குறிச்சிக்கோங்க. சங்கீதம் 29 முதல் வரத்து 3ஆவது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, முதலாவது இது. 2வது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, 3வது. அதே 3வது இடத்துல எங்கே குறிக்குதுன்னு 4வது வசனத்தில். 4வது வசனத்துலேயே 2 தடவை வருது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அடுத்து 5வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அடுத்து 7வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும்.
எட்டாவது வசனத்துல கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். 9வது வசனம், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன்படி செய்து காடுகளை வெளியாக்கும். இதுல என்ன பார்க்கறோம்னா கடைசியா 11வது வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுல 7 தடவை கர்த்தருடைய சத்தம்னு வருது. என்னென்ன இடத்துல வருதுன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. இனிமேட்டு நான் வசனம் சொல்ல போறதில்ல, நம்பர் மட்டும் சொல்றேன். முதலாவது 29:3 வருது ஒரு தடவை. அடுத்து 29:4 2 தடவை வருது. அடுத்து 29:5 வருது. அடுத்து 29:7 வருது. அடுத்து 29:8 வருது. அடுத்து 29:9 வருது. மொத்தம் 7 இடத்துல வருது. இந்த 7 இடத்துல ஒரு வசனம் வந்தாலே 7ன்றது பூரணத்தை குறிக்குது. ஒரு அதிகாரத்திலேயோ ஒரு அதிகாரத்தில் 7 தடவை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அந்த மாதிரி இந்த கர்த்தருடைய சத்தம் அது அமர்ந்த மெல்லிய சத்தம். உங்களுக்கு என்னன்னா, பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் பல விதமான மனநோய்கள்லாம் வர்றதுனால இந்த கர்த்தருடைய சத்தம் எதுன்னு கேட்கறதுல உங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்றதுல பல விதமான கஷ்டம் இருக்குது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் எது கர்த்தருடைய சத்தம்னு தெரியாது இருக்கிறாங்க. எலியா குகைகளில் ஒளிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வசனம் வரும். அங்கே தான் இந்த கர்த்தருடைய சத்தம்ன்றது இருங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்த்துருவோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். அப்பொழுது அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. எலியா எப்ப வெளியே வராருன்னா அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகும் போது தான் வெளியே வராரு. அப்பதான் கர்த்தர் வந்திருக்கிறாருன்றத உணர்ந்து கொள்கிறாரு. அதுக்கப்புறம்தான் இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்துல தான் கர்த்தர் இருக்கிறாரு. அதாவது பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிருக்கும் போது அதுல இருக்கவில்லை. அந்த காற்றில கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அந்த அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் இது ஒரு அனுபவம். உங்களை புடமிடுறாருன்னு அர்த்தம். உங்களை கர்த்தர் எப்ப புடமிடுகிறாரோ, அக்னி அனுபவத்துக்குள்ள அக்னி அபிஷேகத்துக்குள்ள போறீங்களோ, உங்களை புடமிட்ட பிறகுதான் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகும். தங்கமயமான கர்த்தர், அதாவது தலை தங்கமயமானது, அவரோடு இணைக்கிறதுக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்க பியூரிட்டி ஆனும்போது அக்னிக்கு பின் அக்னியில நிக்கிறதுக்கான பரீட்சை உண்டானதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகும். அப்ப தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது போல அந்த வெயில்னு சொல்லுவாங்க. அந்த திரை வெயில்னு சொல்லுவாங்க. அந்த திரை நீங்கின பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய சத்தம் எப்பவுமே அமர்ந்த மெல்லிய சத்தத்தோட தான் சேர்ந்து போகும். இதுதான் சொல்றது. நீங்க திரும்ப வாசிக்கலாம். உபாகமம் 32
8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல உன் தேவனாயி கர்த்தரை நீ மறவாமலும். 18ஆம் அதிகாரத்துல உன் தேவனாயி கர்த்தரை நினைப்பாயாக. தாவீதுக்கு ஒரு இடத்துல வரும். தாவீதுக்கு இந்த கர்த்தருடைய சத்தம் ஒரு இடத்துல கேட்கும். தாவீதுக்கு ஒரு சத்தம் கேட்கும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இதுல பெலிஸ்தர் அவருக்கு எதிராக பாளையம் இறங்குறாங்க. அதாவது எங்கன்னா ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல வசனம் 18, அதாவது 5:18, பெலிஸ்தரோ ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அதாவது இந்த தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தர் வந்திருக்காங்க, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அவன் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். விசாரித்த போது எல்லாரையும், அதாவது அவர் எப்படி விசாரிக்கும் போது முதல்ல போன்னு சொல்றாரு. அவன் பெலிஸ்தர் அங்க ஒரு தடவை முறியடிச்சிடுறாரு. தாவீது பாகால் பிரகாசிமுக்கு அங்கே அவர்களை 20ஆவது வசனம் 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிரகாசிமுக்கு அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்கள் எனக்கு மன்னிக்குவோம். தாவீது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். தாவீது பாகால் பிரவேசி அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்கள் எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதனிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிரகாசம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன மனுஷரும் சுற்றித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்கள் பின்னாலே சுற்றி முசுக்கட்டு செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டு செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் இல்லை மட்டும் முறியடித்தான். தாவீது பெலிஸ்தரை முறியடிக்கிறாரு. பெலிஸ்தரை முறியடிக்கும் போது 2வது தடவை திரும்பி வராங்க. 2வது தடவை திரும்பி வரும்போது தேவனிடத்தில் திரும்ப விசாரிக்கிறார். தேவனிடத்தில் திரும்ப விசாரிக்கும் போது கர்த்தர் வேற விதமா பேசுகிறார். ஒரு சத்தத்தை கேட்கும்போது, முசுகடி செடிகளில் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பிப்போ. அதுல கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அந்த யுத்தத்தை கர்த்தரே செய்ய ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரே நிமிஷம். இதே வசனம் 1 நாளாகமம் 14 14 14
13ஆம் அதிகாரமும் 17ஆம் அதிகாரமும் பாருங்க. அதாவது 13ஆம் வசனம், மன்னிக்குவோம், 1 அதிகாரம் 14வது 14ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 17 பாருங்க. 17 வரை பாருங்க. பெலிஸ்தர் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாக சுற்றி முசுகட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுகட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களும் பிரசுத்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார். இல்லை என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான், கர்த்தரத்தில் விசாரிக்கிறான். ஒரு காரியத்தை கர்த்தரத்தில் விசாரிக்கும் போது ஒரு பிரச்சனை, ஒரு தடவை யுத்தம் வந்துடுச்சு. அந்த பள்ளத்தாக்கில் அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கிடுறாங்க. முதல் தடவை யுத்தத்தை முறியடிச்சிடுறாரு. தண்ணீர்கள் ஒழித்தொழுவது போல தேவன் என் கையினால் என் சத்துருவை உடைக்க பண்ணினார் என்றான்னு பாகால் பிராசிம் பேர் வைக்கிறாரு. திரும்ப பெலிஸ்தர் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். ஒரு சத்துரு திரும்ப உங்களோட யுத்தம் செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும், இந்த பிரச்சனையே நம்மளுக்கு திரும்ப வருது. அப்போ என்ன பண்ணணும்னா, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். அப்போ கர்த்தர் உங்களோட பேசுவார், அதுக்குண்டான காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்நிய பாஷையை அதிகமாக துதிக்க அந்நிய பாஷையில் துதிக்க முடியும். அந்நிய பாஷையில் துதிக்கும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும். சில காரியங்கள்லாம் விடுவிக்க முடியாத காரியங்கள்லாம் அந்நிய பாஷையில் துதிக்கும் போது விடுதலையாகும். அதாவது அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். நீங்கள் முதல்ல ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதுனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது இந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கறதுல தான் இருக்குது. பல பேருக்கு பான் கிறிஸ்டின் சொல்லுவாங்க, சில பேர் பானகைன் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தை காட்டிலும் மேலான அனுபவம் உண்மையான கிறிஸ்தவம். உண்மையிலேயே உங்களுக்கு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையான்னா நீங்கள் இந்த அமர்ந்த சத்தத்தை கேட்பீங்க. இந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்குற அனுபவம் வந்தால் தான் நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்லை, வருஷத்தில் 365 நாளும் உங்களுக்குள்ள இங்கே காலையில் எழுந்த உடனே அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். அந்த அனுபவம் தினமும் நடக்கும். தினமும் கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கிற அனுபவம் கிடைக்கும், கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்லை. அதாவது நினைப்பு மறைப்புன்னு முதல்ல சொன்ன பாருங்க. அதாவது கர்த்தரை மறக்கும் போது தான் அவருடைய பலனை நம்ம பெறாமல் போகிறோம். கர்த்தரை நினைக்க அவருடைய பலன் வருது. அவருடைய வார்த்தையை நினைக்க அவருடைய பலன் வருது. அவரை துதிக்க அவருடைய பலன் வருது. அந்நிய பாஷையில் பேசும்போது அவர் பலன் வருது. அந்நிய பாஷையில் துதிக்கும் போது அவருடைய பலன் வருது. அதாவது சாதாரணமாக இல்லை. அதாவது சிம்சோனுக்கு உண்டான பலன், கர்த்தர் சிம்சோனுக்கு உண்டான பலனையும் உங்களால் கொடுக்க முடியும். அது ஏதோ ஒரு காரியத்துக்காக குறிப்பிடப்படல. சில நேரத்தில் சில காரியங்களை முடிக்கணும்னா உங்களுக்கு சிம்சோனை போல பலன் வேணும். அதாவது தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்னது போல நிற்கும்போது விசுவாசத்தோடு போனார். 5 கல் தான் இருந்தது. உங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் வேத அறிவு தான் இருக்குன்னாலும் அவன் தாவீது கர்த்தர் மேலே வச்ச விசுவாசம் பெருசு. தாவீது கர்த்தருடைய நாமத்தின் மேலே வச்ச விசுவாசம் பெருசு. துணிந்து கர்த்தருக்காக போய் யுத்தத்தை நடப்பித்தான். அந்த மாதிரி கர்த்தர் அதிகமாக கர்த்தருக்காக யார் யுத்தம் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது தான் பண்ணியிருப்பார். ஒரு யுத்தம்னும் போது ஒரு யுத்த புருஷனா கர்த்தருக்கு எதிராக அதிகமான யுத்தங்களை நடத்தினவர் தாவீது தான். அவருடைய நீங்கள் கர்த்தர் யுத்தத்தை பற்றியும் கர்த்தர் எப்படி யுத்தத்தில் நடக்கிறாருன்றதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தாவீதோட வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தார். நீங்கள் மேய்ப்பனாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் ஒரு கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய போகிறீங்கன்னா தாவீதின் வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்னா தாவீதின் முக்கியமான ஒரு நபர். இந்த வேதத்தில் தாவீது முக்கியமான நபர்.
அதிகமாக வந்து கர்த்தருடைய பேருக்கு அப்புறமாட்டுக்கு தாவீது பேர் தான் இந்த வேதத்திலே அதிகமாக குறிப்பிடப்படுது. அது பல இடத்துல சொல்கிறாங்க, நீங்களும் தேடி பாருங்க. இந்த பைபிள் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா டேவிட்னு இங்கிலீஷில் சர்ச் பண்ணாலும் சரி, தாவீதுன்னு தமிழில் சர்ச் பண்ணாலும் சரி, எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சில ஆப்பில் கூட தமிழ் பைபிள், இந்த பைபிள் புக் மார்க்ஸ்ன்ற ஆப்லாம் இருக்குது. பைபிள் புக் மார்க்ஸ்ன்ற ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் அந்த தேடினீங்கன்னா அதிகமான எண்ணிக்கை உள்ள வசனத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு பெயர் தாவீது தான். அது மாதிரி கர்த்தரை எப்பப்ப நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அவருடைய பலன் வந்து சேரும். கர்த்தரை எப்பப்ப மறக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய பலன் கொன்றும். ஆபத்து காலத்தில் அவரை மறக்கிறதுனால தான் நம்மளுடைய பலன் குறுகுது. அதே ஆபத்து காலத்தில் அவரை நினைச்சோம்னா, கர்த்தரை நினைச்சோம்னா அவருடைய பலன் பெருகும். அந்த வசனத்தை பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 16 கடைசி பகுதி. கர்த்தரை நீ மறவாமலும். உங்கள் பலத்தில் ஓட முடியாதுங்க. உங்கள் பலத்தில் வந்து பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. அதாவது கர்த்தரை நினைப்பாயாக. 18ஆம் வசனத்தில் பாருங்க, உன் தேவனாகி கர்த்தரை நினைப்பாயாக. இதுதான் தாவீது செஞ்சார். தாவீது கர்த்தரை விடாத பற்றி கொண்டார். அதுபோல் தாவீது விடாத பற்றி கொண்டது போல நீங்களும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு எலியாவை போல, தாவீது போல, மோசேயை போல ஒரு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இதை கேட்கிற உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த செய்திகளை கேட்டுன்னு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னது போல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவனை துதிக்க நினைக்க அவரை பற்றி பேச தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனங்களை பேசுகிறார், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்னது போல அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஊழியக்காரர் இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசி இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, வேலை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நினைக்கும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த பலத்தை கொண்டு தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தாங்கன்னு இருக்கும். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்குறேன். இதில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது நீதிமொழிகளில் வாசிப்போம். நீதிமொழிகளில் வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 9. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காட்ஸ் ப்ரொவிஷன் பற்றி சொல்கிறார். கடவுள் வந்து அனுதின படி எனக்கு அளந்தருளும்பா, இன்னைக்கான மன்னாவை எனக்கு கொடுங்கப்பா, இன்னைக்கான எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா, உண்ணவும் முடுக்கவும் போதுன்றது பாரு இவர் சொல்கிறாரு. நான் பரிபூர்ணம் அடைக்கிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், நான் இங்கே நல்ல ஐஸ்வர்யவானாயிட்டு, நீ யார்ப்பா, எனக்கு எல்லாம் என் கை பலம் தான்ப்பா கிடைச்சிது, நான் சம்பாதிச்சேன், நான் கத்தராக கொடுத்த, நான் கஷ்டப்பட்டேன், சம்பாதிச்சேன், நான் என்னது கத்தருக்கு கொடுக்கணும், கத்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களால் மனதில் நியமித்தபடி கத்தருக்கு கொடுங்க. நான் கத்தருக்கு கொடுக்கறத பற்றி இங்கே பேசலை. அது உங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிற உறவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கர்த்தர் எல்லாருடைய தேவையை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவைன்னு கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். கேட்கறது முன்னமே அறிந்திருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு தேவைக்கு என்னவோ அது வேணும்னு இந்த நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறாங்க. நீதிமொழிகளில் சாலமோன் எழுதியிருக்கிறது என்னன்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறேன் மறுதலித்து. கர்த்தரை வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சி கர்த்தரை மறந்தும் போகக்கூடாது.
கொஞ்சமாக கிடைச்சி நீங்கள் திருடி அவருக்கு பேருக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது. அன்றன்றைக்கான மண்ணா கிடைக்கணும், அன்றன்றைக்கான தேவைகளை சந்திக்கிறதுக்கான பணம் கிடைக்கணும், எல்லா தயவும் கிடைக்கணும், மனுஷர்கள் தயவு கிடைக்கணும். அதாவது இயேசுவுக்கே வந்து மனுஷ தயவு தேவைப்பட்டது, இயேசுவுக்கே மனுஷ தயவு தேவைப்பட்டது. அந்த மாதிரி உங்களுக்கு பணமாக இருந்தாலும் சரி, மனுஷ தயவாக இருந்தாலும் சரி, உடலில் இருக்கிற நோய்க்கான சுகமாக இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தான் கிடைக்கும். இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் இல்லை. அவரை மறக்காமல் அவரை நினச்சினே இருந்தால் தான் பலன் கிடைக்கும். அதை மட்டும் இன்னைக்கு பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இதோட என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்.